திமுக கட்சிக்காரர் மட்டும் அப்படி பேசி பழகாத. எந்த ஆளுங்கட்சிக்காரர் செய்யாம இருக்கா? எம்எல்ஏ ஆளுங்கட்சிக்காரர் எல்லாம் வரத்தையே செய்வான். உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் பேரூர் திமுக செயலாளர் கவுன்சிலர்களை மதிக்காமல் பொங்கல் பரிசு தொகுப்பை கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து வழங்கியதாக கூறி கவுன்சிலரின் கணவர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பயனாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் உள்ள நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இந்த நிலையில் பேரூராட்சியில் உள்ள 14 மற்றும் 15வது வார்டுக்கு உட்பட்ட காக்கில் சிக்கையன்பட்டி நியாய விலை கடையில் அப்பகுதி கவுன்சிலர்களிடம் நாளை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதாகவும் அதற்கான விழாவினை நடத்துவதாகவும் அப்பகுதி கவுன்சிலர்களிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று திடீரென நியாய விலை கடைக்கு அதிகாரிகளுடன் வந்த திமுக பேரூர் கழக செயலாளர் ராஜ்குமார் அவரது ஆதரவாளர்களோடு வந்து பெயரளவில் ஒரு சிலருக்கு மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை விநியோகம் செய்து புகைப்படம் எடுத்துவிட்டு சென்றனர். இது குறித்து கவுன்சிலர்களுக்கு தெரிவித்த நிலையில் அவர்கள் வருவதற்குள் பரிசு தொகுப்புகளை கொடுத்துவிட்டு சென்றது அந்த வார்டில் உள்ள கவுன்சிலர்களிடம் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து கவுன்சிலரின் கணவர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்து கொண்டிருந்த அதிகாரிகள் கடையை அடைத்துவிட்டு அவசரமாக கிளம்பி சென்றனர். இதனால் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என ஆர்வத்துடன் வாங்க வந்திருந்த பயனாளர்கள் அதிருப்தி அடைந்து திரும்பிச் சென்றனர். எம்எல்ஏ வந்துட்டு போனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இல்ல இந்த ஏரியா கவுன்சில் வச்சு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். யாருமே கூப்பிடா நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பேருக்கு வச்ச திமுக பேருக்கு வச்ச இங்கே இருந்து கூப்பிட்டு போறாரு. அவருக்கு இந்த கடைக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்க? அப்ப கட்சி விழா நடத்துறீங்க. நீ எம்எல்ஏ வந்தாருப்பா கொடுத்து போனா ஏத்துக்க ஒண்ணு சொல்ல போறல. இல்ல யாருமே கூப்பிடா நீங்க கூட எதுவுமே ஏத்துக்க போறல. தப்பு தானே? கிளம்பி வராங்க. வர்றதுக்குள்ளே எம்எல்ஏ வெயிட் பண்ண ஒரு எம்எல்ஏ வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசரம் போயிடாரு. பேருக்கு வச்சுக்கிறாங்க திமுக வச்சுக்கலாம் 10% போட்டாரு. 10% வெயிட் பண்ணி வர்றதுல அவ்வளோ போட்டு போனாங்க. என்ன யாரு கட்சி இல்லாம அரசு இல்லாமல் திமுக வச்சுக்கிறாங்க வெயிட் பண்ண மாட்டாரு. காங்கிரஸ் முடிக்க அவருக்கு என்ன மாட்டோம் நீங்க சொல்லுங்க. இது அரசு கிடையாது என்ன கிடையாது சொல்லுங்க. ஒண்ணு யாருமே எல்லாம் மெயிலா போட்டு தான் விட்டுருக்கேன். இல்ல எம்எல்ஏ வந்தாலும் சரி உயிர் நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க விட்டுருக்கேன். இல்ல கவுன்சில் வச்சு பண்ணணும். எதுவுமே ஒரு கட்சிக்காரலாம் வச்சு பண்ணா இதெல்லாம் கட்சி இல்லாம அவசியம் இல்ல. அவங்க கூப்பிட்டு கூடாதுல. ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல போன் பண்ணி 10 நிமிஷம் கூட வந்துட்டோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? அதை கொடுக்க போறேன் சொல்லிட்டு நீ சொல்லி ஒரு மணி நேரம் சிலாட்டாச்சும் கொடுக்கலாம். அப்ப அவர் பேசுற ரெக்கார்டு எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. நான் அப்புறம் அந்த டிவி நியூஸ் கொடுத்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்து போறேன். அரசு தான் அவ்வளோ வந்துருக்கேன். திமுக கட்சி அராஜ மாட்டாங்க. சார் வணக்கம் சார். சார் இவன் சார்ங்களா? சார் ராஜ்குமார் சார் 15வது கவுன்சிலோட கணவர் பேசுகிறேன் சார். அனுமதி பேர் வச்சு 15வது கவுன்சிலோட கணவர் பேசுகிறேன் சார். அனுமதி பேர் வச்சிருக்கல அதில் 15வது கவுன்சிலரோட கணவர் பேசுகிறேன் சார். இல்லை சார் ஒன்றும் இல்லை. காக்கில் சிக்கன்படி தனி அனுமதிலேருந்து ஒரு 2 வார்டு தனி ஊர் சார். நம்ம காக்கில் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த வார்டில் 14வது வந்து விஜய் மக்கள் இயக்க கட்சியிலேருந்து கவுன்சிலர் இருக்காங்க. 15வது ஏடிஎம்கே கவுன்சிலர் இருக்கான்.
இப்போ ரேஷன் பொருள் போடுறதுக்கு இன்றைக்கி சம்மந்தமாக நம்ம 3000 பணம் தராங்களா சார்? சொன்ன காலையில் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டோம். அனுமதி பேரூராட்சியில் இந்த இன்சார்ஜிட்ட அவங்க நம்ம காங்கிரஸ் முடிவு வந்து நாளைக்கு தான் போடுறாங்க, இன்றைக்கி போட மாட்டாங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு நமக்கு தகவல் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சார் இப்போ திடீர்னு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி திமுக கட்சியோட அனுமதி பேருக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார். நான் உங்களே போட சொல்லிட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொன்னார். நான் காலையில் இல்லை அன்றைக்கி உடனே போடணும்னு வாங்கினாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லி அந்த 14 கவுன்சிலும் நாங்களும் கிளம்பி போகிறோம் சார். போகிறதுக்கு முன்னாடி அவங்களா ஒரு கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்களாம் வச்சு அவங்களா வச்சு விழா எடுத்து நடத்தி அவங்களா பணம் கொடுத்த மாதிரி அவங்க சொந்த பணத்தை கொடுத்த மாதிரி கொடுத்து போட எடுத்து போயிட்டாங்க. நான் வந்து ஏன்னு கேட்டேன், உங்ககிட்ட கேட்க சொல்லிருக்காங்க சார். இல்லை இது எப்போ சார் தகவல், இந்த தகவல் எப்போ சார் வந்துச்சு? சார் சரி சார். சரி சார் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சார். ஆமாம் சார் பார்த்துட்டு இருக்காங்க சார். சரி சார். அப்போ சாரோட தகவல் வந்து இந்த பார்ட் டைம் கடையை முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே அந்த கடை கொடுக்க சொல்கிறீங்க. ஃபுல் டைம் முடிச்சுட்டு பார்ட் டைம் கடை சொல்கிறீங்க. ஆனால் அப்படி நடக்கல சார். இந்த ஃபுல் டைம் கடை முடியவே இல்லை. திமுக கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போயிட்டு இவங்களும் அவசரமாக கடை திறந்து அவங்க கட்சிக்காரங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு அவங்கள வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களா விநியோகம் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சு போயிட்டாங்க சார். கவுன்சிலுக்கு எந்த தகவல் வரல சார். உங்கள் டிபார்ட்மெண்ட் தகவல் சொல்லலை. திமுக கட்சியார் கடமைக்காக ஒரு 10 நிமிஷம் தகவல் சொல்கிறாரு. நாங்கள் வர்றோம்னு சொல்கிறோம், வர்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். இதை இல்லை சார், நீங்கள் சொந்த தகவலை நான் ஏற்றுக்கிட்டேன் சார். நீங்கள் இந்த ஃபுல் டைம் கடையை முடிச்சுக்கிட்டே பார்ட் டைம் கடை போக சொல்கிறீங்க. ஃபுல் டைம் கடையில் இன்னும் முடியவே இல்லை. அனுமதியில் தான் இருக்கீங்க. ஃபுல் டைம் கடையில் நிற்கிறீங்க, அது முடியவே இல்லை. முடியறதுக்கு முன்னாடி பார்ட் டைம் கடையில் போய் அத்துமீறி யாருக்கு அனுமதி இல்லாமல் உங்கள்கிட்ட அனுமதி வாங்க, ஏன் கவுன்சிலோட அனுமதி இல்லாமல் இப்போ பண்ணியிருக்காங்க சார். அதை நீங்கள் கொஞ்சம் சட்டப்படி நடவடிக்கைங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.